செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு விடைத்தாள் திருத்ததில்லை. ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட்னால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன்னா ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நாள், நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகேங்களா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டை என்ஜாய் பண்ணிவிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் என்ன வேண்டுவீங்க, மார்க் அதிகமாக எடுக்கணும், என் பேப்பர்லாம் நல்லா கரெக்ஷன் பண்ணியிருக்கணும், பர்சன்டேஜ்லாம் நல்லா போடணும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் 10ஆம் வகுப்புக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நாட்கள் போயிட்டே இருக்குது. பேப்பர் கரெக்ஷன் இன்றைக்கி லீவ். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அரசு விடுமுறை, இன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் கிடையாது. ஆனாலும் கூட மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஆன்சர் கீலாம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க 10ஆம் வகுப்புக்கு. அதில் சயின்ஸில் மட்டும்தான் ஒரு கொஷினுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. 33வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதியிருந்தனாவோ இல்லை எழுதி சும்மா அதை நம்பரை போட்டிருந்தாங்களோ உங்களுக்கு வந்து மார்க் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கொஷினில் ஒரு சில மிஸ்டேக் இருக்கிறதுனாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை வந்து கூடுதல் மதிப்பெண் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக சோசியல் சயின்ஸ் டைம் லைனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு கிரேஸ் மார்க்குன்றது 10ஆம் வகுப்புக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 12க்கு கொடுக்கல, 11க்கு எப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இருக்குது. 10th தான் இப்போ போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாரி போட போகிறாங்க மார்க்கை அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான அஃபிஷியல் தான். ஓகேங்களா, அதில் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தது கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்த பேப்பர் கரெக்ஷன் இன்னும் தொடர்ந்து போகும். ஓகேங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 2-3 நாள் போகும். அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான ரிசல்ட் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்புக்கு தான் 6ஆம் தேதி மே 6ஆம் தேதி வெறித்தனமான எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குது. நானே வந்து மிகவும் எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஏன்னா ஒரு சில செல்லக்குட்டிலாம் சென்டம்லாம் இருக்காங்களாம். ஓகேங்களா, லாங்குவேஜில் ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா ஆசிரியர்களுக்குள்ளே பேசுந்து அது உங்களுக்கிட்ட சொல்கிறேன். மற்றபடிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். ஓகேங்களா, யார் யாரெல்லாம் வந்து சென்டம் எடுக்க போகிறீங்க, 600க்கு 6 இந்த தடவையும் இருக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. எல்லாருமே லாங்குவேஜில் முக்கியமாக நான் சொல்கிறது யார் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களுடைய கமெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ்னால் இப்போது வெறித்தனமாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுப்பீங்க. அண்ட் கட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா, எதுலையும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து மார்க் போடுவாங்க. நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, ப்ரோ நான் வந்து கொஷின் நம்பர் வந்து இந்த டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்களே அதில் கொஷின் நம்பர் போட்டேன் ஏபி போடல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஓன் ரைட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே இருக்கலாம், இதை ஆசிரியர்கள் திருத்த மசூல் பார்ப்பாங்க. என்ன இந்த பையன் கொஷின் மார்க்கு அதாவது கொஷின் நம்பரை போடாமல் எழுதியிருக்கா, கொஷின் நம்பர் போட்டிருக்கா ஆப்ஷன் போடலையே. அங்கே வந்து ஒரு ஃபைனலாக டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லா ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நீங்கள் வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறீங்கன்னு வச்சுங்க. அதாவது பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக மார்க் எடுத்துட்டுனா அந்த கொஷினை அடிச்சிருவாங்க, போட மாட்டாங்க. அதாவது ஒரு 30 மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த கொஷினோட சேர்த்தா ஒரு 35 மார்க் வரும், பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருக்கீங்க ஆனால் கொஷின் நம்பர் போட்டிருக்க மிஸ்டேக் இருந்தால எப்படி போடுவாங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறது தான் போடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 95 எடுத்திருக்கீங்க, அந்த 5 மார்க்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருவீங்க, அந்த 5 போட்டால் நீங்கள் சென்டம் அப்படின்னா வாய்ப்பு இல்லைங்க, அதை போட மாட்டாங்க. சென்டம்னாவே தீவிரமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் ஒரு செல்லக்குட்டிஸும் கமெண்டில் சொல்லாம மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் மற்றபடி நல்லா எழுதிருப்பீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஓகேங்களா, ஏன்னா மாணவ செல்வங்கள் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க, அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, கஷ்டப்பட்டதுக்கான பலன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை தேடி வரும். அதே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் வரும். ஓகேங்களா, அண்ட் ரிசல்ட் 6ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நொடியை வீணாக்காதீங்க. நேராக போங்க, காலேஜ் அட்மிஷன் போடுங்க. அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க. டேரெக்டாக போனோன்னு அட்மிஷன், உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் உடனே வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா கதை முடிந்தது. ஏன்னா உங்களை மாரி பல லட்சக்கணக்கான செல்லக்குட்டிஸ் இருக்காங்கப்பா. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜை தேடி, முக்கியமான காலேஜை தேடி, நல்ல காலேஜை தேடி தான் போவாங்க, நல்ல கோர்ஸும் வேணும்னு பார்ப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோர்ஸாக வேணும் அப்படின்னு எல்லாருமே நின்னா எல்லாருக்குமே கிடைக்காது. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது என்றைக்குமே மாஸ். அதனால் பிடிச்ச கோர்ஸை முன்னாடி அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கோங்க.
வந்த உடனே போய் அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷனை போட்டுடணும். ஓகேங்களா, அது ரெடியாக இருங்க. ஓகே செல்ல குட்டீஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போன்று அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம இணைந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.